வந்து 10th இயல் 3 4 சேர்ந்து ஒரு 50 கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்டிருக்கேன். பாரதியாரா, பாரதிதாசனா, சுரதாவா, வாணிதாசனா? ஆன்சர் வந்து பாரதியார். அடுத்து வந்து பொறுத்துக. மோப்பக்குழையும் அனிச்சம், தொல்லூர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்ட்டு வரும். அதை நான் கட் பண்ணிட்டேன். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண. அப்போ மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படிங்கிறது திருக்குறள். தொல்லூர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கும்போது சிலப்பதிகாரம். நான் ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் அப்படிங்கிறது கம்பராமாயணம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண வந்து கலிங்கத்து பரணி. அப்போ ஆன்சர் வந்து 2க்கு வந்து இ, குறில் இ. அடுத்து வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 101, 102, 104, 105? ஆன்சர் வந்து நெடில் இ. அடுத்து வந்து 4வது கொஸ்டின். பகைவர் இன்றியும் தாமே கெடுவான் யார்? அதாவது நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னனா, பிறருக்கு கொடுக்காமல் இருப்பவன் அவனா, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரி விதிக்கும்ன்ற அரசனா, குற்றத்தின் பொழுது இழுத்து கூறும் பெரியாரே துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னனா? அப்போ ஆன்சர் வந்து நெடில் இ. அடுத்து வந்து இட்டதோ தாமரைப்பூ. அடுத்த கொஸ்டின் 5வது கொஸ்டின். இட்டதோ தாமரைப்பூ இதழ் விரித்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும். இந்த கவிதையை பாடியவர் யார்? பாரதிதாசனா, பாரதியாரா, வண்ணதாசனா, கண்ணதாசனா? ஆன்சர் வந்து பாரதிதாசன். 6வது கொஸ்டின். குப்லாய் கான் அரசரின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட சிவன் கோயிலில் எந்த கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? சேரவா, பல்லவா, பாண்டியவா, சோழவா? ஆன்சர் வந்து சோழ. 7வது கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே? மரபு வழுவமைதி, திணை வழுவமைதி, இட வழுவமைதி, மரபு வழுவமைதி, பால் வழுவமைதி, திணை வழுவமைதி, கால வழுவமைதி, இட வழுவமைதி? ஆன்சர் வந்து குறில் இ. அதாவது பால், திணை. ஏன்னா ஆண் தெய்வம், அது வந்து பெண் தெய்வம், ஆண் தெய்வத்தை வந்து அழைத்து பாடுகிறார். அதனால் வந்து இது வந்து பால். 2வது வந்து பூனையார்ங்கிறது அக்ரிணை, ஸோ திணை. அதனால் 8வது கொஸ்டின் வந்து உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். இந்த கவிதையை பாடியவர் அறிவுமதியா, பாரதியாரா, மாங்குடி மருதனாரா, இறையனாரா? ஆன்சர் வந்து அறிவுமதி. எதனை வந்து திருவள்ளுவர் இழிவு என்று கூறுகிறார்? நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல், ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்வது, இரக்கம் காட்டாதவனின் குணம், அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாதது. ஸோ நம்ம உடனே ஈக்கு போயிடுவோம். குறில் ஈக்கான ஆன்சர் வந்து நெடில் இ. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாதது. ட்ரையே பண்ணல அப்படிங்கும் போது தான் அதான் இழிவு அப்படின்ட்டு சொல்லுவார். அடுத்து வந்து படுகர்னா என்ன, மாயம்னா என்ன, இரடினா என்ன, பீடுனா என்ன? படுகர்னா பள்ளம், மாயம்னா விளையாட்டு, இரடினா திணை, பீடுனா சிறப்பு. அப்போ ஆன்சர் வந்து நெடில் இ. 1, 3, 2, 4. அடுத்து வந்து பொறுத்துக. கூத்தராற்றுப்படை எது? நருந்தொகைனா எது? ஓங்குனா எது? தீந்தமிழ் பணுவல்னா எது அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். கூத்தராற்றுப்படைனா மலைப்படுகடாம், நருந்தொகை அப்படின்னா காசி காண்டம், ஓங்குனா பரிபாடல், தீந்தமிழ் பணுவல்னா 4000 திவ்ய பிரபந்தம். ஆன்சர் வந்து ஆ, நெடில் ஆ. அடுத்து வந்து 12வது கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் வழுவமதி வகைகளை இனங்கண்டு எழுதுக. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார். இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான் மட்டும் சொல்லுங்க. அமைச்சர் வந்து நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படிங்கிறது காலம் வழுவமைதி. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான், இது இட வழுவமைதி. அடுத்து வந்து சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம், இது வந்து கால வழுவமைதி. செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார், இது வந்து பால் வழுவமைதி.
அடுத்து வந்து காஸ்மிக் ரேஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரௌசர், எபிக் லிட்ரேச்சர். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா மின்னணு சந்தைப்படுத்துதல், ப்ரௌசர்னா உலாவி, எபிக் லிட்ரேச்சர்னா காப்பி இலக்கியம். ஆன்சர் வந்து நெடிலா. அடுத்து வந்து கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். இந்த கவிதை பாடியவர் யார்? தமிழழகனார், காளமேக புலவர், தஞ்சாவூர் கவிராயர், விவேக சிந்தாமணி. ஆன்சர் வந்து காளமேக புலவர். அடுத்து வந்து 15ஆம் கொஸ்டின் வந்து மாடியிலிருந்து இறங்கினார் முகமது அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொண்ட குறுந்தகடுகளை அடுக்கடுக்காக வைத்திருப்பார். இது என்னன்னு மட்டும், இது என்ன தொகாநிலை தொடர் அப்படின்ட்டு மட்டும் சொல்லுங்கள். இது வந்து இறங்கினார் முகமது அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். கேட்ட பாடல்களையும் ஆண் முடியுதா, அப்போ வந்து பெயரச்சு தொடர். கேட்காத பாடல்களையும் அது வந்து கேட்காத அப்படிங்கும்போது நெகட்டிவாக வருது. ஸோ எதிர்மறை பெயரச்சு தொடர். அடுக்கு அடுக்காக அப்படிங்கும்போது அடுக்கு தொடர். ஆன்சர் வந்து இ, நெடில் இ. 16 கொஸ்டின், உனது அருளை பார்ப்பேன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? குலசேகர ஆழ்வாரிடம் இறைவனா? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். ஆன்சர் வந்து ரெண்டாவது, அது நெடிலா. அடுத்து வந்து அது வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. வித்துவக்கோடுங்கிறது எங்கே இருக்குது? உரந்தைனா என்ன, கரூர்னா என்ன, பெருங்குன்றூர்னா என்ன? வித்துவக்கோடுங்கிறது கேரளா மாநிலத்தில் பாவலக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. உரந்தை அப்படின்னா உறையூர், கரூர்னா கரூர், பெருங்குன்றூர் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் அங்கே இருக்கிற ஒரு தொகுப்பு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 17க்கு வந்து இ, குறில் இ. 18ஆவது கொஸ்டின் வந்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இலா. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது வேற்றுமை உருபுவா, எழுவாயா, ஓம உருபா, உரிச்சொல். ஆன்சர் வந்து வேற்றுமை உருபு. ஊன், உன் பொருள் வேறுபாடு தருங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். உணவு, மாமிசம். இது ஆன்சர். நெடில் இ. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ன? அது யார் எழுதினது? அன்றாட வாழ்வில் அறிவியல், திருக்குறள் தெளிவுரை, 6ஆம் திணை. வந்து நேரடியாகவே இருக்குது. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி, அன்றாட வாழ்வில் அறிவியல் வந்து தமிழ்செல்வன், திருக்குறள் தெளிவுரை வந்து வஉசி, 6ஆம் திணை வந்து மருத்துவர் கு. சிவராமன். அப்போ ஆன்சர் வந்து நெடில் இ. அடுத்து வந்து தலை விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு என்னை நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள்? அது யார் சொன்னது அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கா, ஜான் வீலரா, எட்வன் ஹபிளா, ஐன்ஸ்டைனா? ஆன்சர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்து வந்து 23ஆவது கொஸ்டின், என் அம்மை வந்தால் என்ன வழுவமைதி? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், என்ன வழுவமைதி? இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இது என்ன வழுவமைதி? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. என் அம்மை வந்தால் அப்படிங்கிறது திணை, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறாருங்கிறது கால, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படிங்கிறது இட வழுவமைதி, கத்தும் குயிலோசை அப்படிங்கிறது மரபு வழுமொழி. அப்போ ஆன்சர் வந்து நெடிலா. கூற்று 1, 24 கொஸ்டின், கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் வந்து கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்ற தலைப்பிலே வெளிவந்துள்ளது. ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து குறிலா. 25ஆவது கொஸ்டின், பரிபாடல் அடையில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையுமா பாட்டையும்? எல்லாமே வானவானன்னு போட்டிருக்கு. அப்போ இசைனா அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இசை வந்து பாட்டா, புகழா, பூமியா, பேரொலியா? ஆன்சர் வந்து பேரொலி. நம்ம என்ன பண்ணிடுவோம், இசையனுடைய பாட்டுன்னு போட்டுருவோம். ஆனால் இங்கே வந்து பேரொலி, நெடிலி. அடுத்து 26ஆவது கொஸ்டின், வாழ்க்கை எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் அனைத்தையும் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஜான் வீலர், எட்வின் ஹபிள், ஐன்ஸ்டைன். ஆன்சர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதிவீர ராம பாண்டியர் கூறும் விருந்தோம்பலில் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் எத்தனை? 6, 7, 8, 9? ஆன்சர் வந்து 9.
அடுத்து வந்து 28வது கொஸ்டின், மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து பல்லார் பகைகொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து முக்கூடர் பல்ல ஆன்சரு. பல்லார் பகைகொள்ளின் பத்தெடுத்த தீமைத்தேங்கிற திருக்குறள். கோதை அப்படிங்கும்போது அகநானூறு. அவன் அசை அப்படிங்கும்போது மலை படுகடாம். அப்போ வந்து 28க்கு வந்து ஆன்சர் வந்து 4321, அதாவது நெடிலா. அடுத்து 29 கொஸ்டின், அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையுமே அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று, இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது. ஸோ ப்ரெசண்ட்டும் இருக்குது, ஃப்யூச்சரும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கா, ஜான் வீலரா, எட்வின் ஹபிளா, ஐன்ஸ்டைனா? அது வந்து ஐன்ஸ்டைன். ஆன்சர் வந்து நெடிலி. கீழ்கண்டவற்றில் வேற்றுமை தொடர் அல்லாதது எது? 30வது கொஸ்டின், கட்டுரையை படித்தால் அன்பால் கட்டினர், அறிஞருக்கு பொன்னாடை. இது எல்லாமே வந்து வேற்றுமை தொடர் வரும். பாடி மகிழ்ந்தனர்ங்கிறது வினையச்சு தொடர். அப்போ ஆன்சர் வந்து நெடிலி. கொஸ்டின், வேலோடு நின்றான் இடிவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? உருவக அணியா, எடுத்துக்காட்டு அணியா, ஓமை அணியா, இல்பொருள் ஓமை அணியா? ஆன்சர் வந்து ஓமை அணி. 32வது கொஸ்டின், ஜான் வீலர், ஸ்டீஃபன் ஹாக்கிங், நியூட்டன், எட்வின் ஹபிள். ஜான் வீலர் வந்து தற்காலத்தின் ஐன்ஸ்டீனா அப்படின்னு கேட்கல. ஜான் வீலர் வந்து கருந்துளை சொல்லு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து தற்காலத்தின் ஐன்ஸ்டைன். நியூட்டன் வந்து ஈர்ப்பலைகள். எட்வின் ஹபிள் வந்து பல பால்விதி. அப்போ ஜான் வீலருங்கிறது 2, 1, 3, 4. ஆன்சர் வந்து நெடிலி. அடுத்து வந்து 33வது கொஸ்டின், சிலம்பு அறிந்திருந்த பாக்கம் ஏது என்று அடியில் உள்ள பாக்கம் என்பது என்ன அப்படின்னா புத்தூரா, மோதூரா, பேரூரா, சிற்றூரா? ஆன்சர் வந்து சிற்றூர். 34வது கொஸ்டின், உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதவர். இத்திருக்குறள் எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? ஒழுக்கம் உடைமையா, கல்வியா, கண்ணோட்டமா, நன்றியில் செல்வமா? பல கற்றும் அதை பார்த்தோன்னே கல்வின்னு வரக்கூடாது, ஒழுக்கம் உடைமை ஆன்சர். அடுத்து வந்து 35வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான வட்டார சொல்லை கண்டுபிடி. பதனம் கவனமாக, நீத்து பாகம் மேல்கஞ்சி, அழுக்கம்னா அழுத்தம், தொலைவட்டையில் அருகில். ஆன்சர் வந்து நெடிலி. தொலைவட்டையில்ங்கிறது தொலைவில். 36வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் உணவு விருந்து சார்ந்த பழமொழிகளில் தவறானது எது? அது ரிலேட்டடாக வராதது எது அப்படின்னா பார்த்தாலே தெரியும், நெடிலி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அடுத்து வந்து ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடரா, வேற்றுமை தொடரா, இடைச்சொல் தொடரா, தொகைநிலை தொடரா? ஆன்சர் வந்து தொகாநிலை தொடர். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம், காலத்தின் சுருக்கமான வரலாறு, செயற்கை நுண்ணறிவு கணினி, எட்வின் ஹபிள். ஆன்சர் வந்து 1, 2, 3, 4. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988. இது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு 1988. செயற்கை நுண்ணறிவு கணினி வந்து வாட்சன் 2014. எட்வின் ஹபிள்ங்கிறது 1924. அப்போ ஆன்சர் வந்து நெடிலி. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் தவறான வடாநிலை கூற்றை கண்டுபிடிக்கவும். செழியன் வந்தான், கண்ணகி உண்டால், நீ வந்தேன், இனி விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் நீ வந்தாய் அப்படின்ட்டு வரும். இப்போ குறிலி. 40வது கொஸ்டின், இடிபாறை இல்லாத ஏமரா மன்னன், நாள்தோறும் நாடு கெடுமா, நாகரிகம் வேண்டுபவரா, கண்ணோட்டம் இல்லாத கண்ணா, கெடுப்பார் இலானும் கெடுமா? ஆன்சர் வந்து கெடுப்பார் இலானும் கெடும். திருக்குறள். 41வது கொஸ்டின், கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ஆகியன பெயரச்சமா, கூட்டுநிலை பெயரச்சமா, கூட்டுநிலை வினையச்சமா? ஆன்சர் வந்து கூட்டுநிலை பெயரச்சம். 42வது கொஸ்டின், வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எந்த இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது? நாஞ்சிலா, கொங்குவா, கரிசலா? ஆன்சர் வந்து குறிலி, கரிசல். விழியுடன் டேஸ் தொடர்வது முற்றுப்பெறாத டேஸ் சொல் பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்சு தொடர் எனப்படும். இதில் என்ன வரும் அப்படின்னா வினையா, பெயரா, வினாவா, எழுவாயா? ஆன்சர் வந்து வினை. 44வது கொஸ்டின், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதில் அமைந்துள்ள நயம் மோனையா, எதிகையா, முரணா, ஏபுவா?
ஆன்சர் வந்து எதுகை. குலசேகர ஆழ்வாரின் காலம் டேஸ் நூற்றாண்டு. 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் வந்து 8ஆம் நூற்றாண்டு. 46 கொஸ்டின். ராஜநாராயணுக்கு முன் எழுத்துறை கரிசல் மன்னன் படைப்பாளி யாரு? அழகிரிசாமியா, பூமணியா, ஜெயபிரகாசமா, தர்மனா. ஆன்சர் வந்து அழகிரிசாமி. 47 கொஸ்டின் வந்து விசும்பில் ஊழி ஊழ் இந்த அடியில் அமைந்துள்ள பெரும்பான்மை நயம் என்னது அப்படின்னா எதுகையா, மோனையா, முரணா, இயபுவா. ஆன்சர் வந்து மோனை. 48 கொஸ்டின். நடந்தாய் வந்தீர் நீர் நீங்கள் வந்தேன் வந்தோம் வந்தான் சென்றான். நடந்தாய் வந்தீர் ஆய் அப்படின்னு வருது. நடந்தாய் வந்தீர். 48 கொஸ்டின். முன்னிலை வினைகள் யூ நீ நடந்தாய், நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு வரும். அடுத்து வந்து நீர் நீங்கள், நீர் அப்படிங்கும் போது யூ, யூனா முன்னிலை, அப்போ முன்னிலை இங்கே பெயர்கள் வருது. அடுத்து வந்து வந்தேன் வந்தோம், நான் வந்தேன், அப்போ முன்னிலை தன்மை. நான் வந்தேன் அப்படிங்கும்போது தன்மை, அப்போ ஐ. வந்தேன் தன்மை வினைகள். வந்தான் சென்றான் அப்படிங்கும்போது படர்க்கை வினைகள். ஆன்சர் வந்து 1 4 2 3 குறிலி. அடுத்து வந்து 49 கொஸ்டின். மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்று விரைவில் இறந்து விடுவார் என்று சொல்லிடுவாங்க. இதில் கூறப்பட்டுள்ள ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாழ்க்கை நடந்த ஏறு வரிசையில் வந்து வரிசைப்படுத்தணும். அது குரோனாலஜிக்கல் ஆர்டர் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு. இப்போ 49 ஆன்சர் வந்து 4 1 2 3. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து பக்கவாதம் வந்துடும், அதுக்கப்புறம் மூச்சு குழாய் வந்துடும், அதுக்கப்புறம் காலத்தின் 1988 வரும், அப்புறம் 2012 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 4 1 2 3 நெடிலி. மலைந்து பகுவது ஒரு பிலக்கணம் காண்க. ஆன்சர் வந்து குறிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.